ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ப்ரேஸ்லெட் ஆர்டர் தான் மேக் பண்ண போகிறோம். மொத்தமாக ஒரு 9 ப்ரேஸ்லெட் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதை தான் இப்போ மேக் பண்ணி நான் பேக் பண்ண போகிறேன். நான் வந்து எப்பவுமே கஸ்டமருக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவேன். பீட்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து பாக்ஸ்லேருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருந்தேன் இந்த 3mm பீட்ஸு. அது அவங்க பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து கோக்குறதுக்கே வாட்டப்படலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கொரியன் எலாஸ்டிக்கில் கோக்க முடியல, 1mm எலாஸ்டிக்லேயும் கோக்க முடியல. நான் என்ன பண்ணேன், அப்புறமா 8mm எலாஸ்டிக் 0.8 எடுத்தேன். அதில் தான் கோத்தேன். ஜென்ரலாக நான் அந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகாது. அதனால் 1mm தான் எடுக்கிறது. நான் யூஸ் பண்ணுறதே அதுதான். எப்போது ரெகுலராக அதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா கொரியன் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். 8 வந்து இதில் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் அதில் தான் கோத்தேன். அப்புறம் அவங்க வந்து வெறும் ஒயிட் பேர்ல் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளைனாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நடுவில் நான் கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருந்துச்சு. பிளாக் கலர் பட்டர்ஃப்ளைல அவங்க ஒயிட் கலர் பேர்ல் கேட்டிருந்தாங்க. நேம் ப்ரேஸ்லெட்டில் எல்லாமே நேம் ப்ரேஸ்லெட் தான் ஆர்டர் வந்துருந்தது. அதில் ஒரு குட்டி பாப்பாக்கும் ஆர்டர் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பீட்ஸில் இது வந்து பேரட் க்ரீனில் பட்டர்ஃப்ளை, அதே பேரட் க்ரீன் பட்டர்ஃப்ளை வச்சு நேம் ப்ரேஸ்லெட் தான் கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நேம் ப்ரேஸ்லெட் நேம் வந்து 2 லெட்டருக்கும் நடுவில் வந்து சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதையுமே ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, இதை மேக் பண்ணிவிட்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவேன். ஃபோட்டோ அனுப்பிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் நான் அதை ஃபினிஷ் பண்ணுவேன். அதனால் இதில் வந்து ஃபினிஷிங்கே இருக்காது. நிறைய ப்ரேஸ்லெட் மேக் பண்ண வீடியோவுமே இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துக்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாட் போட்டுட்ருக்கேன். இந்த குட்டி குட்டி பீட்ஸில் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பீட்ஸ் மேலே போகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டியில் ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. அப்புறமா பட்டர்ஃப்ளைல ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பட்டர்ஃப்ளைல ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. இந்த மேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா இன்ஃபினிட்டிலையும் இதே மாதிரி பேர்லில் 4mm பேர்லில் பட்டர்ஃப்ளை கேட்டிருந்தாங்க, ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. சாரி. இதை வந்து நான் எப்படி கோத்தேன்னா, ரெண்டு ஹேங்கிங் இருக்குது இல்லையா, ஹோல் இருக்குல்ல, அதில் வந்து 2 சைடுமே தனித்தனியாக கொரியன் எலாஸ்டிக் இருக்குல்ல, அதில் கோத்து எடுத்துக்கிட்டு சென்டரில் பின்னாடி பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்து நான் நாட் போடுவேன். நீங்கள் அங்கேயே போட்டு அந்த சாம் இருக்குல்ல, அங்கேயே நாட் போட்டும் அந்த எலாஸ்டிக்கை இழுத்து பீட்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா, நாட்டை வந்து இழுத்து பீட்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா அது தெரியாது உங்களுக்கு. இது குட்டி குட்டி பீட்ஸுங்கிறதால உள்ளே போகாது. அதனால் நான் வந்து பின்னாடி நாட் போட்டேன். 8mm பீட்ஸ்னால் உங்களுக்கு உள்ளே போயிடும் நாட்டு, இதில் போகாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி கோத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டாவில் வந்து அதே மாதிரி நேம் ப்ரேஸ்லெட் மிக்சட் கலரில் கேட்டிருந்தாங்க. அவங்க கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா பீட்ஸ்லேயும் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் மேக் பண்ணியிருந்தேன். இதுவுமே நேம் ப்ரேஸ்லெட் தான். இந்த லெட்டர் பீடும் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். அவங்க சாம் பக்கத்தில் தான் அவங்க வந்து நேம் கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி கோத்துருக்கேன். இந்த மாதிரி நேம் கோத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பீட்ஸை கோத்தேன் நான். பின்னாடி இருந்தால் உங்களுக்கு சாம் இருக்க இடத்துல நேம் தெரியாது. அதனால் வந்து சாம் பக்கத்துலேயே பீட்ஸு நேமையும் கோத்துட்டோம்னா நமக்கு நல்லா தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி கோத்தேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஹேங்கிங் எடுத்துகிட்டு ஒரே எலாஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக கோர்த்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதில் வந்து நாட் போட்டு இழுத்து விட்டால் போயிடும், உள்ளே போயிடும் இந்த பீட்ஸ்குள்ளே. அந்த பீட்ஸில் போகாது. நீங்கள் அந்த மாதிரியுமே பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த பீட்ஸில் தான் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் பண்ணேன் இல்லையா, பேர்ல்ஸில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மோனாலிசா பீட், நெக்ஸ்ட்டு வந்து ஆனெக்ஸ் பீட், இன்னும் நிறைய பீட்ஸ் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம் நீங்கள். ஆனால் அது காஸ்ட் வந்து அதிகமாக போகும். உங்களுக்கு கஸ்டமர் எப்படி வராங்கன்றதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணுன்றப்ப பண்ணி கொடுக்கலாம். நம்ம அதிலலாம் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் நிறைய வரும், லுக் நல்லாயிருக்கும், லைஃப் நிறைய வரும். அதில் வந்து நீங்கள் ஜென்ஸுக்கும் பண்ணலாம். ஆனெக்ஸ் பீடில் வந்து நிறைய லைட் கலர் இருக்குது. அது வந்து ஜென்ஸுக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலில் போட்டு எடுத்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். நான் நாட் போட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறமா தான் நான் நாட் போடணும். இப்போ வந்து நான் அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ரேஸ்லெட்டு. இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதில் வந்து பிங்க் கலர் சொல்லியிருக்காங்க அவங்க. இன்னொரு ப்ரேஸ்லெட்க்கு வந்து இந்த ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் சொல்லியிருக்காங்க. அந்த நேம் இதுலேயும் இந்த நேம் அப்படியே ப்ரேஸ்லெட் இதுவே மாறிடுச்சு. ஒருத்தர் ஆர்டர் இன்னொருத்தருக்கு, இன்னொருத்தர் ஆர்டர் அவங்களுக்குன்ட்டு 2 பேரோடதும் மாறிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த பீட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நான் அதை மாற்றி மறுபடியும் இதில் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அவங்க அந்த அந்த பிக்சரோட கீழே டைப் பண்ணியிருந்தது எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சு. இதுக்காக தான் நான் எப்போவுமே கண்டிப்பாக மஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியது. தப்பாக கோக்குறோங்கிறது கூட தெரியாமல் உட்காந்து ஓயாமல் கோத்துட்டு இருந்திருக்கேன். இதை எத்தனை முறை வேணாலும் எடுத்துகிட்டு கோக்கலாம், தப்பு இல்லை. அவங்கக்கிட்ட எத்தனை முறை வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் தப்பாக மட்டும் பண்ணி அனுப்பிடக்கூடாது, பேரே கெட்டு போயிடும். நான் சொன்னேன் இல்லையா, மாற்றி அனுப்பிட்டேன் மாற்றி கோத்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுதான் இது வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு அந்த பட்டர்ஃப்ளை வச்சது வந்து ஒரு குட்டி பாப்பாக்காக, சின்ன பொண்ணுக்காக சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு அடல்ட்டுக்காக சொல்லியிருந்தாங்க. அது சைஸே மாறிடுச்சு. இந்த 2 ப்ரேஸ்லெட்டையும் தான் மாற்றி கோத்துருந்தேன் நான். அப்புறமா அதை வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா நான் மாற்றி மறுபடியும் கோத்தேன். அது வந்து நான் எடுக்கவே இல்லை, ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன் வீடியோ. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். தெளிவாக வேணும்னா சொல்லுங்கள். பதட்டத்தில் ஃபினிஷ் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கலை, இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும். நாட் போடுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் டாட்டா பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.